அதாவது கடலுக்குலாம் மலை மாதிரி இருப்பாங்க. மேஸ்விக் டைப், ஆங்கிலத்தில் மேஸ்விக் குறைஞ்சுவாங்க. இந்த ஒரு கோரில் தான் அதிகமாக இந்த பில்டிங்லாம் பயன்படுத்துறதா சொல்றாங்க. உள்ள இருக்க பில்டிங், இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இதெல்லாம் பண்ணிட்டாங்க. இவங்க ஒரு மலை வடிவம். அப்புறம் அடுத்து இங்கே பார்க்குறீங்கல்ல, இவங்க தான் அதிகமாக காணப்படுறாங்க. இவங்க ஒரு கோப்பை வடிவம், கப் ஷேப், கப் டைப் கோரல். இது வந்து லீப் ஸ்டைப், லீப் கோரல், இலை வடிவம். அப்புறம் இங்கே பார்க்குறீங்கல்ல, இது மேஜை வடிவம், இது மேஜை வடிவம். அப்புறம் இந்த ரெண்டு கோரலுமே மூளை வடிவம், கடலில் மூளை மாதிரி இருக்கிற வடிவம், மூளை வடிவத்தில் இருப்பாங்க. இப்போ இங்கே பார்க்குறீங்கல்ல, இது மூணுமே பூசணி வடிவம், அதாவது பம்கின் ஷேப். இது லோக்கலில் கூட சொல்லுவாங்கல்ல, மிதக்கும் பாறை, ஃப்ளோட்டிங் சொல்லுவாங்கல்ல, இந்த வகை கோரல் தான். இது லைவ்ல ஃப்ளோட் ஆகாது, ஆல்ரெடி இறந்ததுனால தான் ஃப்ளோட் ஆகும். என்ன காரணம்னா, இறந்ததுனால அதிகமாக வந்து ஏர் உள்ள ட்ராப் ஆகுதுன்னு சொன்னாங்க. இது ட்ரை ஆகும்போது உள்ள வந்து ஏர் வந்து வேகமாகுது. இதெல்லாம் அவங்களோட டென்சிட்டி இருக்குல்ல, டென்சிட்டி வந்து குறைஞ்ச போகுது, லோ டென்சிட்டி ஆயிருதுன்னு சொல்றாங்க. புரியுதா? அதிகபட்சம் 7 வருஷம் எடுத்துக்குவாங்க இறந்ததுனால, மினிமம் 4 இயர்ஸ் ஆகும். அப்புறம் இங்கே பார்க்குறீங்கல்ல, இவங்க பேர் கடல் விசிறின்னு சொல்லுவாங்க. இவங்க கடலில் ஒரு தாவரம் தான், சீ வாட்டரில் ஒரு தாவரம் தான். ஏன் இவங்க கடல் விசிறின்னு சொல்லுவாங்க? எனி டைம் வந்து வேவ்ஸ் வந்து உங்களை போர்ஸ் பண்ணும். அப்போ போது அவங்க சேக் ஆகிட்டே இருப்பாங்க. எப்படி மரங்களை வந்து போர்ஸ் பண்ணும்போது காற்று விண்டுக்கு சேக் ஆகிறாங்களோ, இவங்க வேவ்ஸ்க்கு சேர்க்காங்க. இவங்களோட பயன் வந்து நிறைய இருக்கு. அதாவது நம்ம சீகாஸ், பைப் பிஸ் தான் கேள்விப்பட்டீங்களா, டிராகன் பிஸ், இந்த மாதிரி ரொம்ப லோவாக இருப்பாங்க, அதாவது ஸ்விம்மிங் வந்து ரொம்ப பேடாக இருப்பாங்க. அந்த மாதிரி விலங்குகளுக்கு வந்து ஒரு அடைக்கலம் கொடுப்பாங்க. அப்ப இங்க பாக்குறீங்கல்ல, இந்த ரெண்டு பீஸ் லென்த்தா இருக்குல்ல, இது ரெண்டுமே வேலோட ரிப், அதாவது திமிங்கலத்தோட விலா எலும்பு. அது உலகத்திலே பெரிய விலங்கு நம்ம எதை சொல்லுவோம்? திமிங்கலம் தான். திமிங்கலத்தோட விலா எலும்பு இது ரெண்டுமே. அப்புறம் இங்க பாக்குறீங்கல்ல, இது அவங்களோட வால் துடுப்புல உள்ளது, பின்ல உள்ளது, பின் டைல் போன். அப்புறம் இங்க பாக்குறீங்கல்ல, இது அவங்களோட முதுகெலும்பு. இவங்க ஒரு பேபி சொல்றாங்க, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 10 டன்ல இருக்கலாம்னு சொல்றாங்க, 7 இருந்து 10 கிலோ இருக்கலாம்னு சொல்றாங்க. இவங்க முழு வளர்ச்சியும் பார்த்தோம்னா 50 டன்னுக்குள்ள சொல்றாங்க. நம்ம ஏரியாலே 7 வகை இருக்காங்க. நம்ம கல்பா பண்ணாலே அதிகப்படியான பெரிய வகை திமிங்கலம் நம்ம ஏரியாவில் இருக்காது. ப்ளூ வேல் வரைக்கும் நம்ம ஏரியாவில் இருக்காங்க. இவங்க கம்பேக் வேல், இவங்க 60 டன் தான் அதிகபட்சம் அவங்களோட வளர்ச்சி. புரியுதா? அப்புறம் இங்கே பார்க்குறீங்களா, நம்ம வரும்போது கம்பேக் டால்ஃபின் சொல்லுவோம்ல, டால்ஃபின், அந்த வகை டால்ஃபினோட ஸ்கல் சார், அதாவது பெரிய வகை, அதாவது 6 இருந்து 12 க்ரோத் ஆவாங்க. அப்புறம் இங்கே பார்க்குறீங்களா, இவங்க பாட்டிங் லோஸ். இதுதான் அடிக்கடி நம்ம ஏரியாவில் அங்கே வந்துகிட்டே போகும். மண்டபத்தில் பாம்பு அதிகமாக காணப்படுது. அதாவது போட்டிங் வரவங்களோ ஒரு லக் இருந்தால் அதே சேர்ந்தால் பார்க்கலாம். இவங்க பேர் வந்து காமன் பாட்டிங் லோஸ், அவங்களோட மண்டை கொடுக்கு. இது அவங்களோட இது ரிப் போட். இது ஃபுல்லாக அவங்களோட ஸ்பைனல் கார்டு, இதுலாம் அவங்களோட ஸ்பைனல் கார்டு. அப்புறம் இங்கே பார்க்குறீங்கல்ல, இது டேட்டல் வரும்போது டேட்டல் பஸ் பாட்டு போல பார்த்தோம்ல, அதாவது ஆல்பிரெட்லி சிற்றாமை, அந்த ஆமையோட மண்டையோடு. அப்புறம் மூணாவது ஒன்று போட்டு பார்த்தீங்கல்ல, தலை கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதாவது லாகர் கிட்னு சொல்லுவோம், டைப் ஆஃப் லாகர் கிட்ட, அந்த வகை அமையோட மண்டையோடு. இந்த இது வந்து அவங்களோட ஹேண்டில் உள்ள போன், கடலாமையோட கையில் உள்ளது.